கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள். கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள் என்பதுதான் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அதற்கான ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்த்து காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். அங்கே யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இங்கே சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை தெய்வமாக நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் அதே நேரம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இங்கே சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே இன்னைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் ஏசப்பாண்ட பிள்ளைகள், எல்லாரும் ஏசப்பாண்ட பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஏசப்பா சொல்லுகிற வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நிலைத்திருக்கிறோமா? ஏசப்பா சொல்லுகிற வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் வாழ்கிறோமா என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இன்னும் சுதந்திரித்து கொள்ளாததற்கு ஒரு காரணம் இதுவாக கூட இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் தான், ஏசப்பாவிலும் ஏசப்பாண்ட வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருந்தால், ஏசப்பா சொல்லுகிறபடி நடந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பெற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த நாளிலே அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாங்கள் நல்ல சபைக்கு போகலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் என்று சொல்லப்படுவதற்கு நீங்கள் கணவன் மனைவியா இருந்தால் மனைவி நல்ல ஒரு ஆவிக்குரிய மனைவியா இருக்கலாம், அல்லது கணவன் ஆவிக்குரிய ஒரு கணவனாயிருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் சில பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களா இருக்கலாம். பெற்றோர்கள், இப்படி குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் யாரோ ஒருவர் ஆவிக்குரியவர்களா இருப்பார்கள். ஆவிக்குரிய நல்ல சபை இருக்கும். ஆனால் அதை வைத்துக் கொண்டு அன்புக்குரியவர்களே, நாங்களும் ஏசப்பாண்ட பிள்ளைகள் என்று மாற்றப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நானும் நீங்களும் நடக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அதிலே அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அன்பானவர்களே அங்கே தடையாக மாறுகிறது. அதனால தான் நீங்க இயேசு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது போல நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அவரிலும் அவருடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்க வேண்டியது, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நான் சொன்னது போல ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம். அந்த ஊழியக்காரன் ஒரு நல்ல எங்களோடு நல்லபடியாக இருக்கலாம், நல்லவர் என்று நாங்களும் சொல்லலாம். அவருக்கும் நல்ல ஒரு உதவியா இருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருப்போம். என்றால் இயேசு சொல்லுகிற அவருடைய ஆலோசனை என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். நீங்கள் ஊழியக்காரனிலே நிலைத்திருப்பதோ, அல்லது உங்களோட மனைவியில நிலைத்திருப்பதோ, உங்களோட கணவன்ல நிலைத்திருப்பதோ, அல்லது உங்களோட பெற்றோர், இதெல்லாம் சில ஒழுங்குகள் கொடுக்கப்படுகிறது தான். ஊழியக்காரர் கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவிக்கு அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இதெல்லாம் ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்கள். அதனாலே நான் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம்
நான் வாழ தேவையில்லை என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இது மிகவும் முக்கியம். ஆவிக்குரிய சபையிலே நாங்கள் போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் வாழ வேண்டியது மிகவும் முக்கியம். இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே பாருங்கள், சில வார்த்தைகளை பாருங்கள். என்றால் இந்த விடயங்கள் அங்கே கொரிந்து சபையில கூட சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதம். அப்ப அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இதனாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறதில்லை. நீங்கள் ஒரு பிரிவினைகளாக நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் நான் திருப்ப என்ன சொல்றேன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பாவிலும் ஏசப்பா சொல்ற வார்த்தையிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். பாருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர், பாருங்கள் இங்கே சொல்லுகிறார், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? அப்படி என்று சொன்னால் இங்க என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே முக்கியப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவைத்தான் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். இதற்குள்ளாக நீங்கள் நான் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று இப்படியெல்லாம் பிரித்து வைத்திருப்பதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு நல்ல சபை இருக்கிறது, எங்களுடைய சபை தான் ஆவிக்குரிய சபை, எங்களுடைய ஊழியக்கார் நல்ல ஆவிக்குரிய ஊழியர், மனைவி நல்லா. இதனாலே அன்பானவர்களே, பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்து தான் எங்களுக்கு முக்கியம், கிறிஸ்துவனுடைய வழிதான் முக்கியம். அதனாலேதான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருக்கோம். நல்ல சபையில இருக்க வேண்டும், நல்ல ஒரு குடும்பத்தில இருக்க வேண்டும், நல்ல குடும்ப மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க, ஆவிக்குரிய ரீதியிலே நல்ல ஊழியக்காரர் இருக்கு. ஆனால் இதை வைத்துக்கொண்டு நான் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்காமல் இதெல்லாம் எனக்கு இருக்கு என்று சொல்லி அப்படியாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஆண்டவரிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு புஸ்தகத்திலே சொல்லுகிறார் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுங்க. அப்படின்னா பாருங்கள், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ்ந்தால்தான் சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களை, நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது, நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அவருடைய வார்த்தையிலே நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். இங்கே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொன்னது போல நாங்கள் சுடர்களை போல பிரகாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அதன்படி வாழும் பொழுது. ஆமென். இதை விட்டு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல, நான் நல்ல சபை, நல்ல ஆவிக்குரிய ஊழியக்கார், நல்ல ஆவிக்குரிய மனைவி, கணவன் என்று சொல்லி ஒருவர் நாங்கள் கர்த்தரோடு நான் சரியான உறவில் இல்லாமல் இவைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுடைய வாழ்க்கைகள் பிரகாசமாக மாறாது. ஆமென். இதைத்தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அதான் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் முக்கியம். அன்பானவர்களே, இப்படி நாங்கள் வாழ்ந்தால்தான் இந்த பூமியிலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் அங்கே மத்தேயு புஸ்தகத்திலும் ஒரு காரியத்தை அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 21-24,
அதை வாசிப்பதற்கு முன்பு லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது 28வது வசனத்திலே இயேசு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், 11 லூக்கா 11 27 28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவர், அப்படியானாலும், பாருங்கள், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான். பாருங்கள், இயேசுவை பெற்றெடுத்த அந்த தாயை குறித்து, பாலுண்ட முளையை குறித்து அன்புக்குரியவர்களே ஜனங்கள் பெருமையாய் பேசினாலும் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், அப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே மிக அதிக பாக்கியவான்கள். ஆகவே வார்த்தை, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க வேண்டும். நாங்கள் இதையும் நாங்கள் எங்களுக்கு சார்பாக வைத்து இது எனக்கு இருக்கு, அவர் அப்படி இப்படி என்று சொல்லி பேசுவதாலே அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கைகள் பிரகாசமாக ஒரு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஏதுவாக இராது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க. ஆமென். நான் சொன்னது போல மத்தேயு புஸ்தகத்தையும் பாருங்கள். மத்தேயுல கூட அங்கே மத்தேயு 7வது அதிகாரத்திலே 21 24 21 24 மட்டும் வாசிக்கிறேன். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசி. அதாவது என்னுடைய சித்தத்தின்படி என்றால் அவருடைய வார்த்தையின்படி, அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்கிறவன் தானே பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிப்பான். பாருங்கள், இந்த பூமியிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதே நேரம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியும். பாருங்களேன், அடுத்த வசனங்களை வாசிக்க, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இதை குறித்து எப்படியாக பெருமழை, அங்கே காற்று, இப்படி எல்லாம் வந்த பொழுது எப்படியாக அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலையாய் நின்றது, எந்த ஒன்றிலும் பாதிப்படையவில்லை, இடிந்து விழவில்லை. ஆனால் இது எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் எங்களுடைய அஸ்திபாரம் நாங்கள் போடப்படுகிறோம். ஆமென். அதனாலே எங்களுக்குள்ளாக தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வழிநடத்தல்கள் எங்களுக்குள்ளே பெரிதாகவே இருக்கும். ஆனால் ஆகவேதான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நாங்கள் தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். நான் சொன்னது போல நல்ல சபை இருக்கிறது தப்பில்லை, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்கான் இருப்பது தப்புதில்லை, நல்ல குடும்பத்தில் ஒரு மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றார்கள் இருப்பது தப்பில்லை. அன்பானவர்களே, இதை நல்ல ஒரு சபை இருப்பது தப்பில்லை. இவைகள் எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்கு, எங்களுடைய வாழ்க்கைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதபடிக்கு இதை சொல்வதற்கான ஒரு சாட்டுப்போக்காக எடுத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சபையில் இருக்க வேண்டும், நல்ல குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், நல்ல ஊழியக்கார் இருக்க வேண்டும், விசுவாசிகள் இருக்க வேண்டும், நல்ல நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் அன்பானவர்களே நாங்கள் இந்த பூமியிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் இந்த நாட்களிலும் சில வேளைகளிலே நாங்கள் சில வேளைகளில் ஒரு அசட்டை இனமாய் நல்ல சபை இருக்கு, நல்ல ஊழியக்கானோடு நல்ல ஐக்கியம் இருக்கு, ஆனால் இந்த வார்த்தையின்படி நடக்காட்டிலும் பரவாயில்லை என்று அப்படி ஒரு யோசனை இருந்தால் இன்றைக்கு மாற்றிக்கொள்வோம். நாங்கள் கர்த்தரிலும்
கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருப்போம். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு முன்பாக நான் இப்படி நல்ல சபையில் இருந்தேன், இப்படி நல்ல ஊழியக்காரனுக்கு நல்ல ஐக்கியமாயிருந்தேன், நல்ல அவரோடு ஊழியம் செய்தேன், பல காரியங்கள், நல்ல ஒரு எனக்கு ஆவிக்குரிய மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருந்தார்கள் என்று கர்த்தருக்கு முன்பாக நான் ஆவிக்குரிய ரீதியிலே தேவ வார்த்தையின் பிரகாரம் நடக்காமல் அன்பானவர்கள் அந்த சாட்டுப்போக்கை நாங்கள் சொல்ல முடியாது. ஆமேன். இந்த இதிலே பல அந்த மத்தேயுவிலே வாசித்த பொழுது அங்கே பலர் வந்து சொல்லுங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம் என்று சொன்ன பொழுது உங்களை அறியேன் என்று சொல்லி. ஆகவேதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு வஞ்சனையான காலம். நாங்கள் இந்த நாட்களிலும் இப்படியான ஒரு வஞ்சனைகள்ல இருப்போம் என்றால், நாங்கள் கர்த்தருக்குள்ளும், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். பாருங்கள், யூதாசை பார்க்கும் பொழுது இயேசுவோடு இருந்தான், ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கவில்லை. அவனுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. ஆகவே நான் திருப்ப சொல்லுகிறேன், நானும் நீங்களும் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்போம், ஆசீர்வாதங்களை பெறுவோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம், இந்த பூமியிலும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.